Dear plus one students, dear plus one commerce students, good morning. Let us continue the 14th lesson in the plus one commerce, transportation. Today our topic is air transport. In our previous classes we have discussed surface transports, waterways, water transport, and lastly we have to discuss the air transport. Air transport is the fastest and the costliest mode of transport. Commercial air transport is now one of the most prominent modes of overseas transport. The modern air transport has its growth with the invention of aeroplane by Wright brothers. விமான போக்குவரத்து வேகமான மற்றும் விலை உயர்ந்த போக்குவரத்து முறையாகும். வர்த்தக விமான போக்குவரத்து மிக முக்கியமான முறையாக இருக்கிறது. வர்த்தக விமான போக்குவரத்து இந்த வெளிநாட்டு வியாபாரத்தில் வெளிநாட்டு போக்குவரத்துக்கு மிக முக்கியமான போக்குவரத்து முறையாக இருக்கிறது. நவீன விமான போக்குவரத்து இந்த விமான போக்குவரத்தை முதல்ல கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர்கள் அவங்களை சார்ந்ததாகும். நவீன விமான போக்குவரத்து அந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்ச அந்த விமான போக்குவரத்தை சார்ந்து தான் உலகம் பூராவும் இந்த விமான போக்குவரத்து செயல்படுத்தப்படுகிறது. Air transport is a form of travel in vehicles such as helicopters, hot air balloons, blimps, gliders, hang gliding, parachuting, airplanes, jets, or anything else that can sustain flight. விமான போக்குவரத்துங்கிறது காற்றாடி விமானங்கள். காற்றாடி விமானங்கள்னு சொல்கிறது இந்த ஹெலிகாப்டரை சொல்கிறாங்க. வெப்பக்காற்று கூண்டுகள், பிளேம்ஸ், கிளைடர்ஸ், ஹேங் கிளைடிங்ஸ், பாராசூட் விமானம், ஜெட் விமானங்கள் அல்லது விமானத்தை தக்க வைத்து கொள்ளும் வேறு எந்த ஒரு பயணத்திலும் பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாகும். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ், உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள். உள்நாட்டு விமானங்கள், சர்வதேச விமானங்கள். Air travel can be grouped into two general classification, national or domestic and international flights. Flights from one point to another within the same country are called domestic flights. Flights from one point to another within the same country are called domestic flights. Flights from a point in one country to a point in different country are known as international flights. Flight from a point in one country to a point in the point of a different country are known as international flights. Travelers can use domestic or international flights in either private or public travel. விமான போக்குவரத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். தேசிய அல்லது உள்நாட்டு விமானங்கள், இன்னொன்று சர்வதேச விமானங்கள். ஒரு விமானம் ஒரு நாட்டினுடைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணித்தால், ஒரு விமானம் ஒரு நாட்டில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு பயணித்தா அதை உள்நாட்டு விமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விமானம் ஒரு நாட்டில் ஒரு இடத்துலேருந்து வேறு நாட்டில் உள்ள இன்னொரு இடத்துக்கு சென்றதுன்னா அதை சர்வதேச விமானம் அப்படின்னு அழைக்கிறோம். பயணிகள் உள்நாட்டு விமானங்கள் அல்லது சர்வதேச விமானங்கள்
தனியார் அல்லது பொது விமானத்தில் பயணம் செய்ய முடியும். தனியார் விமானங்களில் அல்லது பொது விமானத்தில் பயணம் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு we have to discuss the advantages of air transport. விமான போக்குவரத்தோட நன்மைகளை பார்க்க இருக்கிறோம். It provides a regular, convenient, efficient and quicker service. இந்த விமான போக்குவரத்துங்கிறது வழக்கமான, வசதியான, திறமையான, விரைவான சேவையை வழங்குகிறது. Perishable goods like fruits, vegetables, egg, meat, etc. can be transported quickly. இந்த பழங்கள், காய்கறிகள், முட்டை, இறைச்சி மாதிரி அழுகும் பொருட்கள் இருக்கு இல்லையா, இதை விரைவாக எடுத்து செல்வதற்கு இந்த விமான போக்குவரத்து பயனுள்ளதாக இருக்கிறது. It does not require huge investment for construction and maintenance of tracks like railways. ரயில்வே துறை மாதிரி கட்டுமானம், பராமரிப்புக்கு அதிக முதலீடு இதற்கு தேவையில்லை. They provide comfortable services for passengers and safety for their goods. பயணிகளுக்கு வசதியான சேவைகளையும் பொருட்களுக்கு பாதுகாப்பையும் விமான போக்குவரத்து வழங்குகிறது. It can be used to move goods to areas which are inaccessible to other means of transport. மற்ற வகை போக்குவரத்துகள் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பொருட்களை அனுப்பி வைப்பதற்கு விமான போக்குவரத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. இந்த நிலச்சரிவு காலத்தில், பெருவெள்ளங்காலத்தில் இந்த வகை போக்குவரத்து, விமான போக்குவரத்து பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு இந்த விமான போக்குவரத்து பெரிதும் உதவியாக இருக்கு. It is very much helpful for flood or landslide and war rises to the occasion to save human life from danger. வெள்ளம் அல்லது நிலச்சரிவு மற்றும் போர் இந்த மாதிரி உள்ள ஆபத்து காலங்களில் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு பெரிதும் விமான போக்குவரத்து உதவியாக இருக்கு. Disadvantages of air transport. விமான போக்குவரத்தோட குறைபாடுகளை பார்க்க இருக்கிறோம். It is very costly mode of transport. The rates and fares charged by which are beyond the reach of common people. இது மிகவும் விலை உயர்ந்த போக்குவரத்து முறை. சாதாரண பொதுமக்களுக்கு எட்டாத அளவிற்கு இதோட விலைகள் இருக்குது, கட்டணங்கள் இருக்குது. இந்த கட்டணங்கள் அந்த வகையில் அதிக அளவில் நிர்ணயிக்கப்படுறதுனால அது சாதாரண மக்களுக்கு பெரிய அளவில் அந்த தொகை காணப்படுகிறது, சுமையாக இருக்கிறது. Aircraft are not quite suitable for carrying heavy loads and weights. என்ன சொல்கிறாங்க, பெரிய சுமைகளை அதிக எடையையும் சுமப்பதற்கு விமான போக்குவரத்து ஏற்றது அல்ல. அது ஒரு குறைபாடு தான். It is not dependable because unfavorable weather which may disturb the air service suddenly. சாதகமற்ற வானிலை காரணமாக திடீர்னு விமான சேவை நிறுத்தப்படலாம். அதனால் இது ஒரு நம்பகமான போக்குவரத்துன்னு சொல்ல முடியாது. The construction and maintenance of aerodromes involved a huge capital expenditure. விமானம் கட்டுவதற்கு தளங்கள், விமான கட்டும் தளங்கள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஒரு பெரிய மூலதன செலவினமாகும். ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு, இந்த ஓடுதளங்களை அமைப்பதற்கு, பராமரிப்பதற்கு ஒரு நிறைய செலவாகுது, மூலதன செலவினம் நிறைய ஆகுது. Every country controls the airspace above its territory. Therefore, an aeroplane cannot fly over
another country without obtaining its prior permission to concerned authority. ஒவ்வொரு நாடும் அதனுடைய பிராந்தியத்திற்கு மேலே இருக்கக்கூடிய விமான இடத்தை கட்டுப்படுத்துது. அதனால் ஒரு நாட்டோட விமானம் மற்றொரு நாட்டில் பறக்கணும்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட நாட்டில் முன் அனுமதி பெற வேண்டும். இது ஒரு குறைபாடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.